வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அந்த ட்ரூ ஸ்டோரியில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான். அமெரிக்காவை சேர்ந்த ஆரோன் லீ ரால்ஸ்டன் என்ற ஒரு யங்ஸ்டர் 127 மணி நேரம் கிட்டத்தட்ட 5 நாள் தனியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. சரியான குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அவர் அங்கே மாட்டிக்கிட்டு சர்வே பண்ணுறாரு. தன்னோட வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் மவுண்ட் கிளைம்பிங் பண்ணுறதுக்காக அவருடைய கார் எடுத்துக்கிட்டு மவுண்ட் கிளைம்பிங் பண்ணுற ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அங்கே போகும்போது அவருடைய வலது பக்க கை பாறைகளுடைய இடுக்கில் மாட்டிக்குது. அந்த பாறைகள்லேருந்து அவருடைய கையை எப்படி எடுத்தார், அந்த 5 நாள் எப்படி சர்வே பண்ணாருன்றத அவருடைய வாழ்க்கையுடைய ஒரு பக்கத்தோட உண்மையை ஒரு படமாகவும் எடுத்திருப்பாங்க. 127 hours என்ற படமாக அதை 2010 எடுத்திருக்காங்க. இதோடைய மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான் தான். இந்த கதையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 26 ஏப்ரல் 2003 ஃப்ரைடே. அந்த தினம் ஆரோன் அவன் மலையேற போகிறதுனால மலையேறத்துக்கு தேவையான பொருட்களையும் மற்றும் அவனுக்கு அங்கே சாப்பிட தேவையான உணவுப் பொருட்களையும் அவனுடைய பையில் எடுத்து வச்சுட்டு கார் சாவியை எடுத்துக்கிட்டு பயணப்பட்டு போகிறான். ரொம்ப தூரமாக பயணப்பட்டு போனதுக்கப்புறம் நடு ராத்திரியில் காரை ஒரு பக்கமாக நிறுத்திட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து மவுண்ட் கிளைம் பண்ண போகலான்னு கார்லேயே தூங்குறான். அதுக்கு மறுநாள் சாட்டர்டே அவனுடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு அவன் சைக்கிளை ஓட்டிகிட்டு ரொம்ப தூரம் போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது அவன் வீடியோ விலாக்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த சைக்கிளிங்கை ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த சைக்கிளை ஒரு ஓரமாக லாக் பண்ணிவிட்டு நடப்பாதையாகவே நடந்து அந்த மலை எல்லாத்தையுமே தாண்டி அவன் ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது அவனுடைய கண்ணுக்கு 2 பெண்கள் தென்படுறாங்க. அவங்க 2 பேருமே எந்த இடத்துக்கு போகலாம், எங்கே போய் மவுண்ட் கிளைம் பண்ணலான்றத மேப் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அவங்க வழி மாறி வந்துட்டாங்க. அதை நம்ம ஆரோன் பார்த்துட்டு ஆரோன் அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டுட்ருக்கான். அப்போ அந்த பெண்கள் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி இந்த மவுண்ட்டுக்கு போகணும், இந்த அட்ரஸ் எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்கிறீங்களா அந்த மேப்பை பார்த்து அப்படியே அந்த 2 பெண்கள் கேட்கும்போது ஆரோன் உடனே, ஓ நீங்கள் இந்த இடத்துக்கு தான் போகிறீங்களா, இந்த இடத்துக்கு நான் பல தடவை போயிட்டு வந்துட்டேன், பட் நான் இந்த வாட்டி உங்களை ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த இடம் புதுசாக இருக்கும், இதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பெண்களையும் ஒரு இடத்துக்கு அட்வென்ச்சராக ஏதோ ஒன்று விஷயம் பண்ணுறதுக்காக அந்த 2 பெண்களோடு கூட நம்ம ஆரோனும் ஒரு இடத்துக்கு போகிறான். ஒரு பெரிய பாறையில் ஒரு ஆள் விழக்கூடிய அளவு ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் ஆரோன் அவனுடைய முதுகு கால் கையை வச்சு முட்டை கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டுருக்கான் ஸ்பைடர் மேன் மாதிரி. அப்போ அந்த 2 கேர்ள்ஸும் இவன் கூட தான் இருக்காங்க. அப்போ ஆரோன் சொல்கிறான், நான் சொல்லும் போது உங்கள் 2 கை காலையும் ஃப்ரீ பண்ணிவிடுங்க, நம்ம 3 பேரும் இந்த கேப்புக்குள்ளே நம்ம விழ போகிறோம் அப்படின்னு ஆரோன் சொன்னோடனே அந்த 2 கேர்ள்ஸும் ஷாக் ஆகுறாங்க. டே என்னை கூட்டிகிட்டு கொலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆரோன் அவனுடைய கைகளை ஃப்ரீ பண்ணி அந்த கேப்புக்குள்ளே விழுந்துடுறான். விழுந்த அடுத்த செகண்ட் அங்கே ஒரு ரிவர் இருக்குது, ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருக்குது, தண்ணி தேங்கியிருக்கு அந்த இடத்துல. அந்த தண்ணியில் தான் அவன் விழுந்திருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் அந்த இடத்துக்கு பல டைம் வந்ததுனால அவனுக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 பெண்களும் சிரிக்கிறாங்க, இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 1 by 1 குதித்து அந்த பாண்டில் மீண்டும் மீண்டுமான்ற மாதிரி திருப்பியும் மேலே போய் கீழே அந்த பாண்டில் குதித்து விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியாக ஆரோன் அந்த பெண்களுக்கு குட் பை சொல்கிறான். நான் என்னுடைய மவுண்ட் கிளைம்பிங்கை இதுக்கப்புறம் நான் தொடர போகிறேன், நீங்கள் உங்கள் வழியை பார்த்துக்கங்க, நான் என் வழியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரோன் அவனுடைய மவுண்ட் கிளைம்பிங்க்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு அவன் போயிட்டுருக்கான். வாக்மேனில் சாங் கேட்டுக்கிட்டே ஆரோன் மலைகளை ஏறி அவனுடைய அட்வென்ச்சரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு பாறை மேலே அவன் கை வச்சு கீழே இறங்கலான்னு பார்க்கும்போது அந்த பாறை ஸ்கிட்டாகி அவனுடைய கையை அந்த பாறையை நசுக்கி பிடிச்சிக்குது. உடனே ஷாக்கோட அந்த கையை அவன் பார்க்குறான். ஆரோன் பார்த்ததுக்கப்புறம் அவன் கையை அதுலேருந்து எடுக்க பார்க்குறான், ஆனால் எடுக்கவே முடியல அவனால். அந்த கையை அந்த பாறை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குது. இந்த இடத்துல தான் படத்தோட டீட்டெயிலை போடுறாங்க, 127 hours. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட புரியாமல் ஒரு சில வினாடிகள் சில நிமிடம் அவன் அப்படியே ஸ்ட்ரன் ஆகி அப்படியே அங்கே நிற்கிறான். அந்த பாறைகள்லேருந்து அவனுடைய கையை வெளியே எடுக்கிறதுக்காக அவன் கையை நல்லா இழுத்து பார்க்குறான். ஆனால் அவனால் அந்த கையை அந்த பாறைகள்லேருந்து எடுக்கவே முடியலை.
ஒரு கட்டத்தில் அவன் டயர்டாகி தண்ணி தாகம் எடுத்து அவன் தண்ணி குடிக்கணுன்றதுக்காக அவனுடைய பேக்லேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். மடக்கு மடக்குன்னு குடிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம இங்கே இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு தெரியல, நம்ம தண்ணி இப்படி வேஸ்ட்டாக குடிக்கக்கூடாது, சிப் பண்ணி தான் நம்ம தண்ணியை குடிக்கணும்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலை மூடி பேக்கில் வச்சுட்டு அவன் கையில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து அவன் முன்னாடி வைக்கிறான். அவன் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு வாக்மேன், அப்புறம் பேட்ரிஸ், அப்புறம் ஒரு ஹெட்லைட், அதாவது தலையில் போட்டுப்பாங்க இல்லையா ஹெட்லைட், அந்த ஹெட்லைட்டு, கேமரா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவன் பேக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நெயில் கட்டர், கொஞ்சோண்டு சாப்பாடு, கொஞ்சோண்டு தண்ணி மட்டும்தான் அவன் பேக்கில் இருக்குது. அவன் முன்னாடி அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பார்த்துட்டு திருப்பியும் அவன் கையை எடுக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் அவன் கையை எடுக்கவே முடியலை. அதுக்குள்ளே அவனுடைய வாட்சை பார்த்தா நைட் ஆகிடுது, மணி 12 ஆகிடுது. அதாவது இவன் சாட்டர்டே இங்கே வந்து மாட்டிக்கினா அடுத்த நாள் சண்டேவும் ஆயிடுச்சு. 2வது நாளும் அவன் அந்த பாறைகளுக்கு நடுவில் தான் அவன் கை சிக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆரோனுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அவன் வாட்டர் பாட்டில் எடுத்து மிச்சம் இருந்த தண்ணியில் கொஞ்சோண்டு தண்ணி அவன் குடிச்சிட்டு வாட்டர் பாட்டிலை ஓரமாக வச்சிட்றான். அதுக்கப்புறம் அதே இடத்துல அவன் தூங்கவும் செய்கிறான். அவனுக்கு கனவில் இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட போன அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் இது எல்லாமே அவனுக்கு கனவில் வரும். அப்படியே அந்த நைட்டு முடிஞ்சு காலையில் விடியுது. சண்டே மார்னிங் அவனுடைய கேமராவை எடுத்து அவன் ரெக்கார்ட் பண்ணுறான். இங்கே வந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அவன் எப்படி மாட்டினான், அந்த 2 பெண்களை பார்த்தது, இது எல்லாத்தையுமே கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறான். எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறான்னா, சப்போஸ் இவன் இங்கே இறந்துட்டானா இவனை கண்டுபிடிச்சி வரவங்க இந்த கேமராவை எடுத்து இவனுக்கு என்ன ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறான். இன்றைக்கி 2வது நாள் சண்டே. என்கிட்ட இவ்வளோண்டு தான் வாட்டர் இருக்குது, இதை வச்சுட்டு நான் எப்படி சர்வே பண்ண போகிறேன்னு தெரியல, என்கிட்ட ஃபுட் சுத்தமாக இல்லை, ஸோ அவ்வளோதான்னு சொல்லிவிட்டு அவன் கேமராவை ஆஃப் பண்ணிடுறான். அந்த நாள் அப்படியே கடந்து போகுது. சண்டே நைட்டும் வருது. அது பாலைவனம்ன்றதுனால, டெசர்ட்ன்றதுனால அங்கே குளிர் நைட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ அவன்கிட்ட இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்து அவன் வேர் பண்ணிக்கிறான். கயிறு எடுத்து கையிலையும் கால்லையும் சுற்றிக்கிறான், பேகை மாட்டிக்கிறான், தலையில் ஒரு கவர் மாதிரி போட்டுக்கிறான். ஸோ குளிருக்கு அவன்கிட்ட இருக்க சில பொருட்களை வச்சு அவன் குளிரை வந்து போக்கிக்கிறான். ஸோ இந்த சமயத்தில் அவன் அப்படியே தூங்க செய்கிறான். நடு ராத்திரியில் அவனுக்கு முழிப்பு தட்டுது. என்னன்னு பார்த்தா தாகத்தினால தண்ணி தாகம் எடுக்குது. உடனே அவன் வாட்டர் பாட்டிலேருந்து கொஞ்சோண்டு தண்ணியிலேருந்து குடிக்கிறான். குடித்ததுக்கப்புறம் அந்த வாட்டர் கேனை பார்க்கும்போது அதில் இன்னும் சில ட்ராப்ஸ் தான் வந்து தண்ணி இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய ஐயில் இருக்க ஐ காண்டாக்ட் எடுத்து அவன் சாப்பிட்றான். ஸோ ஐ காண்டாக்டில் வந்து ஈரப்பதம் இருக்கும், ஈரப்பசை இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப சோர்வோடு அவன் அப்படியே அந்த நைட்டை கழிக்கிறான். தனியாக யார்கிட்டையுமே சொல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது. ஸோ அவர் சொல்லாமல் வந்ததுனால தான் அவரை காப்பாற்ற யாருமே வரல. ஆரோன் சப்போஸ் அவங்க ஃபேமிலிக்கிட்ட நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அவரை காப்பாற்ற தேடி யாராவது வந்திருப்பாங்க. என்ன இடத்துக்கு போகிறோன்னு கூட அவர் சொல்லலை. பட் ஆனால் அந்த 5 நாளும் ஆரோன் அவங்க ஃபேமிலி தேடி இருப்பாங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட எங்கேயுமே சொல்லாமல் போகாதீங்க, சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் சண்டே முடிஞ்சு மண்டே மார்னிங்கும் வருது. ஆரோன் இங்கே வந்து மாட்டி இதோட 3வது நாள் ஆகுது. அந்த பாறையிலேருந்து எப்படியாவது தான் கையை எடுக்க முடியுமான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கான். அந்த பாறையில் ரோப் கட்டி அந்த பாறையை தூக்கி அவனுடைய கையை வெளியே எடுக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுறான். முயற்சி பண்ணி கடைசியில் அவன் ஃபெயிலியர் தான் சந்திக்கிறான். அவன் சோர்ந்து போகிறான். தண்ணியும் எடுத்து குடிக்கிறான். மிச்சோண்டு இருந்த தண்ணியில் கொஞ்சோண்டு தண்ணியை குடிக்கிறான். குடிச்சிட்டு வாட்டர் கேனை மூடி வச்சுட்டு அவனுடைய காரில் அவன் ஒரு ஜூஸ் பாட்டிலை மறந்து வச்சுட்டு வந்திருப்பான். ஸோ அந்த கேமரா வந்து அப்படியே அந்த கார் வரைக்கும் அது போகுது. அந்த ஜூஸ் பாட்டிலை அவன் காரில் மறந்து வச்சுட்டு வந்துட்டான். ஸோ அந்த ஜூஸ் பாட்டிலை அவன் எடுத்துகிட்டு வந்தானா அவனுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வாட்டராவது கிடச்சிருக்கும், வாட்டர் சோர்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் அதையும் அவன் மறந்து காரில் வச்சுட்டு வந்துடுறான். அந்த சமயம் உலகத்தில் இருக்கிற எல்லா குளிர்பானங்களும் அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. ஒரு இமேஜினேஷன் மாதிரி அவனுடைய கேமராவை ஆன் பண்ணி நான் இங்கே வந்து மாட்டி இதோட 3வது நாள் ஆகுது. என்கிட்ட இவ்வளோ தான் மினிமமாக தண்ணி இருக்குது. இப்போது சுத்தமாக ஃபுட்டு கூட கிடையாது. என்கிட்ட இப்போது தப்பிக்க முடியுமான்ற நம்பிக்கை கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு அந்த கேமராவில் ஆரோன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறான். மண்டே நைட் ஆரோன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது
இடி இடிக்கிற மாதிரியும் மழை பெய்கிற மாதிரியும் அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னு கவனித்து பார்த்தா மழை தான் பெய்யுது. உடனே அவன் ஹாப்பி ஆகிடுறான். ஹாப்பி ஆகிட்டு அவன் வாட்டர் பாட்டிலில் மழைநீரெல்லாம் சேமித்து வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் சிக்கிக்கிட்டு இருந்த அந்த பள்ளம் ஃபுல்லாக ஃப்ளட்டு நிரம்புது. ஃப்ளட்டு நிரம்புனதுனால அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அவன் கை ரிலீஃப் ஆகுது. உடனே அந்த இடத்துலேருந்து அவன் தப்பிச்சு அவன் கார் இருக்க இடத்துக்கு போயிட்டு அவன் காரை எடுத்துகிட்டு எங்கேயோ அவன் போகிறான். உடனே அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே அவனுக்கு பிளர்ராக தெரியுது. அவனால் காரை சரியாக ஓட்ட முடியல. என்னன்னு கண்ணை திறந்து பார்த்தா நம்ம அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு கண் விழிச்சு பார்க்கும்போது அது கனவா அப்படின்னும் போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் கத்தி அழுகிறான். அப்படியே அந்த நைட்டும் போகுது. டியூஸ்டே மார்னிங் அவனுடைய வீடியோ கேமராவை எடுத்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான். நான் இங்கே வந்து இன்னையோட 4வது நாள் ஆகுது. ஸோ என்கிட்ட இப்போ தண்ணியும் எதுவுமே இல்லை. நான் என்னுடைய யூரினை தான் பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதை என்னால் குடிக்கவே முடியலை. அப்புறம் நான் இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அவனுடைய வீடியோ கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கலான்னு தண்ணியை குடிக்க போகிறான். அங்கே எங்கே தண்ணி இருக்கும், 1-2 ட்ராப்ஸ் மட்டும்தான் தண்ணி இருக்கும். அதையும் அவன் நல்லா உறிஞ்சி குடிச்சிட்டு நாக்கை வச்சு அந்த தண்ணி எல்லாத்தையும் வழித்து எடுத்து குடிக்கிறான். ஆனால் அப்போவும் அங்கே தண்ணியும் இல்லை. வாட்டர் பாட்டிலே சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து நம்மளுடைய கையை குத்தி கிழிச்சு இங்கேருந்து நம்ம தப்பிச்சா என்ன அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்து கத்தியை எடுத்து அவனுடைய வலது கையில் நச்சுன்னு குத்திக்கிறான். குத்திக்கிட்டு நமக்கு ஒரு இமேஜை காமிப்பாங்க. அந்த கத்தி அந்த செதையும் தாண்டி அந்த போனை டச் பண்ணும். ஸோ உடனே அவனால் வலி தாங்க முடியாமல் அந்த கத்தியை பிடுங்கி எடுத்துடுவான். எடுத்துட்டு அந்த ரத்தத்தையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை சாப்பிடுவான். அவனுடைய ரத்தத்தை அவனே சாப்பிடுவான். வெனஸ்டே நைட்டும் வருது. ஆரோன் லீ ரால்ஸ்டனுடைய வலது கை அந்த பாறைகளுடைய இடுக்கில் சிக்கிக்கிட்டு இன்னியோட 5வது நாளும் ஆகுது. ஸோ அவனுக்கு நைட் டைமில் தண்ணி தாகம் எடுக்குது. அவன்கிட்ட இருந்த தண்ணி எல்லாத்தையுமே அவன் வேஸ்ட் பண்ணிட்டான், காலி பண்ணிட்டான். ஸோ இதுக்கப்புறம் அவன் எப்படி தண்ணி குடிப்பானா, அவனுடைய யூரினையே அவன் பிடிச்சி சகிச்சிக்கிட்டு குடிக்கிறான். ஸோ சர்வே பண்ணணுன்னா அவன் இதை பண்ணி தான் ஆகணும்னு அந்த இடத்துல அவனுக்கு தோணி இருக்குது. ஸோ அதனால் அதை அவன் பண்ணுறான். அப்படியே ஆரோன் அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி தூங்கி முடிக்கிறான். வெனஸ்டே மார்னிங் அவன் தூங்கி எழுந்துக்கும் போது அவனுக்கு பலவிதமான இல்லஸ்ட்ரேஷன்லாம் வருது. இந்த மாதிரி சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கும்போது இமேஜினேஷன்ஸ்லாம் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி அவன் சின்ன வயசில் விளையாடினது, அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவன் ஃபேமிலி கூட இருந்தது, அவன் ஃபேமிலி எல்லாருமே அவன் கண்ணு முன்னாடி தெரியுறாங்க. அப்போ தான் அவனுக்குள்ளே ஒரு உத்வேகம் வருது. என்னுடைய ஃபேமிலியை நான் எப்படியாவது மீண்டும் பார்த்துடணும், என் ஃபேமிலியை பார்க்காம நான் இந்த இடத்துல சாகக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணி அவனுடைய கையை அவனே வெட்டி எடுக்க பார்க்குறான். ஆரோனுடைய கையில் ஒரே ஒரு நெயில் கட்டர் மட்டும் இருக்கும். அந்த நெயில் கட்டரில் பல வெரைட்டிஸ் உள்ள பிளேட்ஸ் இருக்கும். அந்த பிளேடெல்லாம் கூர்மையாக இருக்காது. ஒரு பொருளை கிழிக்கக்கூடிய அளவு அதுக்கு டென்சிட்டி இருக்காது. பட் ஆனால் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து அவன் கையில் குத்தி அவனுடைய செதையில் ஆர்ம்ஸை வந்து கிழிக்கிறான். கிழிச்சிட்டு பார்த்தா உள்ள போன் இருக்குது. இப்போ அவன் ஆர்ம்ஸ் ஃபுல்லாக கிழிச்சிட்டு அவனுடைய விரல் அதில் விட்டு பார்க்கும்போது போன் மட்டும்தான் இருக்குது. அவனுடைய கையை அப்படியே புஷ் பண்ணி இழுக்கிறான். இழுத்த உடனே அவன் கையும் அவனும் தனியாக வந்துடுறாங்க. அந்த பாறையில் அவனுடைய வலது கை மட்டும் அப்படியே நிற்கிது. அதை அவன் அப்படியே பார்க்குறான் வெறிச்சு. இதுக்கப்புறம் நம்ம கை அங்கே தான் இருக்கும்ல, நமக்கு கிடைக்காதுல அந்த கை அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு, ஆனால் பட் ஒரு ஹாப்பினஸ், இனிமேல் நம்ம ஃபேமிலியை பார்க்க போகிறோம், நம்ம லைஃப் இனிமேல் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், இங்கே ஹாப்பினஸோட இங்கே தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட அவன் அந்த இடத்துல இருந்து வெளியே வரான். வந்துட்டு அவன் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருக்குது, கொட்டை மாதிரி இருக்குது. அந்த கொட்டையில் நேற்று மழை பெஞ்சா மாதிரி ஒரு சகதியில் ஒரு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை அவன் பிடிச்சிக்கிறான் வாட்டர் பாட்டிலில். அப்புறம் அவன் அப்படியே அந்த தண்ணியில் வந்து விழுந்து அந்த தண்ணியை குடிக்கிறான். வாட்டர் பாட்டிலையும் பிடிச்சிக்கிறான். அப்படியே ரொம்ப தூரம் அந்த பாலைவனத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அப்போது அங்கே ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மா அப்பா பையன்ற மாதிரி ஒரு ஃபேமிலி வராங்க. ஆரோன் அவங்கள கத்தி கூப்பிட்றான். ஆனால் அவங்க பார்க்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த ஃபேமிலி ஆரோனை
பார்க்குறாங்க. பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஆரோனை ஒரு ஹெலிகாப்டரில் ஏற்றி அவனுடைய ஊருக்கும் அவனுடைய ஃபேமிலிக்கிட்டேயும் சேர்த்து விடுறாங்க. ஸோ இதே இடத்துல இந்த படத்தோட கதையும் முடியுது. அவருடைய லைஃப் ஜேர்னியில் ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரியாகவும் அந்த தினம் வந்து அமையுது. கிட்டத்தட்ட 127 மணி நேரம் 5 நாள் அந்த பாறைகளோட இடுக்கில் வலது கை மாட்டிக்கிட்டு அவர் எப்படியெல்லாம் சர்வே பண்ணி வந்திருப்பார் அப்படின்றத நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அவ்வளோ மன உறுதி. எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோமா, ஏதாவது பண்ணி தப்பிச்சிட மாட்டோமா, ஏதாவது ஒரு சூழ்நிலை வராதா, மழை பெஞ்சி அந்த பாறை அப்படியே மேலே போய் என் கை ரிலீஃப் ஆகி நான் தப்பிச்சு போயிட மாட்டேனா அப்படின்னு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டெப் எடுக்காமல் நம்ம லைஃபு என்றைக்குமே மாறாது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னா நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்காமல் நம்ம லைஃப் என்றைக்குமே மாறவே மாறாது. அந்த ஸ்டெப்பில் நம்ம கை போனாலும் சரி, கால் போனாலும் சரி, நான் சப்போஸ் சொல்கிறேன், எங்கேயாவது நம்ம எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம், அந்த சுச்சுவேஷனில் நம்ம அந்த மாதிரி யோசித்து அங்கேருந்து தப்பிக்க தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம இங்கேயே வந்து நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சோர்ந்து போயிடக்கூடாது. ஸோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஸ்டாமினாவோட எதிர்கொள்ளணும். ஸோ இவருடைய லைஃப்லேருந்து நான் அதை தான் கற்றுக்கிறேன். அதே மாதிரி இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அந்த மனுஷன் ஆரோன் லீ ரால்ஸ்டன் அடங்கலை. அவருடைய அட்வென்ச்சர் ட்ரிப்பை தொடங்கிட்டார். அவர் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்காக போய் ஒவ்வொரு மலை பிரதேசங்களும் போயிட்டு அவருடைய அட்வென்ச்சரை தொடர்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி கூடயும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாரு. அவருடைய காதலி கூடவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு இன்றைக்கி அவருக்கு 48 வயசாகுது. இன்னமும் அமெரிக்காவில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 5 நாள் இங்கே சர்வே பண்ண உண்மையான ஆரோன் லீ ரால்ஸ்டன் இப்போது நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டு இருக்க இவர் தான் ஆரோன் லீ ரால்ஸ்டன். இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவங்க. 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப்பை ஜாலியாக லீட் பண்ணிட்டு வராங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. ஒரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை. My name's Erwin Ralston. My parents are Donna and Larry Ralston of Englewood, Colorado.